வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான சிலபஸ் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிலபஸ் அடிப்படையில் படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப மெயினாக அல்லது ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப மெயினாக படிக்கணுமா, ஸோ எதை படிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய இந்த குரூப் 4 தேர்வுக்கான அட்டவணை, அதாவது தேர்வு அட்டவணை 2025ஆம் வருடத்திற்கான தேர்வு அட்டவணை நமக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆனுவல் பிளானரில் இதற்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும், அதற்கான எழுத்து தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே வெளியாகியிருக்கு. ஸோ அது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு, அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு கொடுத்துட்டதுனால நாம் வந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஜூனில் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ரொம்ப மெயினானது என்ன அப்படின்னா சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், சிலபஸ்ஸு, அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸு, ஆனுவல் பிளானர், இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ நம்ம வந்து சிலபஸை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். ஸோ குரூப் 1, குரூப் 2, அதே மாதிரி அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமான சிலபஸ் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து குரூப் 4க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். ஓகே, இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ குரூப் 4 சர்வீசஸ்க்கான நம்ம வந்து சிலபஸை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஸோ தமிழ் வந்து முன்னே வந்து வெறுமன ஸ்கோரிங் டெஸ்ட்டாக இருந்தது. அதாவது தமிழ் வந்து நம்ம 20 கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணலாம், 30 கேள்வி சரியாக அட்டன் பண்ணலாம், எத்தனை கேள்வி வேணாலும் சரியாக அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் 100க்கு 100 கூட எடுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தமிழில் குறைந்தபட்சமாக 40 கேள்விகள் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணி ஆகணும். 40 கேள்வி நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையே வந்து அவங்க திருத்தி உங்களுக்கு ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் வெளியிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் 39 கேள்விகள் தான் சரியாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 39 கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்ணோ அதை வெளியிட்டுட்டு நீங்கள் அதாவது எலிஜிபிலிட்டிக்கு, அதாவது தகுதி பெறுவதற்கு தேவையான மதிப்பெண்கள் பெறாததுனால உங்களுடைய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை திருத்தலை அப்படின்னு உங்களுக்கு முடிவு வெளியாகும். ஸோ இது வந்து கடந்த 2, அதாவது 2022 மற்றும் 2024 இந்த 2 வருட அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுது. ஸோ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் குறைந்தபட்சமாக 40 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணணும். ஸோ தமிழுக்கான சிலபஸை நம்ம பார்த்துலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு சிலபஸ் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆல் போஸ்ட் இன்க்ளூட் குரூப் 4 சர்வீசஸ். ஸோ குரூப் 4க்கான அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அதை முதல்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பாடத்திட்டம், அதாவது பொது தமிழுக்கான கொள்குறி வகை தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னாலே வந்து 10th சிலபஸ்லேருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். சில நேரங்கள் வந்து +2 அல்லது டிகிரி, அதாவது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட உதாரணமாக திருக்குறள் அப்படின்னா திருக்குறளில் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலேருந்தும் கேட்கப்படலாம், 12ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்படலாம், அல்லது டிகிரியிலேருந்து கூட கேட்கப்படலாம். சில கேள்விகள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரும். 100 கேள்விகள் தமிழ் அப்படின்னும் போது ஒரு சில கேள்விகள் அந்த மாதிரி வரலாம். மற்றபடி 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலேருந்து பெரும்பாலான அந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஸோ இங்கே பொருத்துதல், இதில் பகுதி ஆ, அதில் வந்து இலக்கணம். இதில் என்னென்ன தலைப்புகள் வந்து நமக்கு வருன்றதை பார்க்கலாம். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர். அடுத்து தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். பிரித்து எழுதுக. 4வது வந்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். 5வது பொருந்தா சொல்லை கண்டறிதல். 6வது வந்து பிழை திருத்தம், சந்திப்பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிற மொழி சொற்களை நீக்குதல். 7வது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். 8 ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். 9 ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். 10 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். 11 வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல். 12 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 13 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 14 பெயர் சொல்லின் வகை அறிதல்.
15 இலக்கண குறிப்பறிதல். 16 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். 17 எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். 18 தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். 19 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். 20 எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். 21 பழமொழிகள். ஸோ உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தில் 21 விதமான அந்த தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ நீங்கள் அடிப்படையாக இந்த விஷயங்களை 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் இந்த குறிப்பிட்ட தலைப்புகளில் வரக்கூடிய அந்த இலக்கணத்தை நீங்கள் முழுமையாக படிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இலக்கணங்களை நீங்கள் படிக்கணுமா அப்படின்னா அது நமக்கு சிலபஸுக்கு வெளியில் இருக்கக்கூடியது. அதாவது உதாரணமாக எதுகை, மோனை, இயைபு இதை நீங்கள் 10ஆம் வகுப்பு தரத்துலையும் படிக்கலாம், 12ஆம் வகுப்புலையும் படிக்கலாம், கல்லூரி தரத்துலையும் படிக்கலாம். இது அல்லாத, அதாவது இந்த சிலபஸ்லேயே கேட்கப்படாத ஒரு டாப்பிக்கில் போயிட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு தரமோ 12ஆம் வகுப்போ அல்லது கல்லூரி தரத்திலே படிக்கணுமா அப்படின்னு அவசியமாக அப்படின்னா அது அவசியம் இல்லாது. ஸோ சிலபஸ் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதில் கேட்கக்கூடிய அந்த தலைப்புகளின் கீழே 12ஆம் வகுப்பு கல்லூரி வரைக்கும் வரும். அதில் கேட்கப்படாத தலைப்புகளில் நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு அவசியம் இல்லாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பகுதி ஆ இலக்கியம். இலக்கியத்தில் முதல்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம் மட்டும். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள், திருக்குறளை படிக்கிறது மட்டும் இல்லாமல் திருக்குறள் தொடர்பான செய்திகளை திருக்குறள் பற்றி பல்வேறு அறிஞர்கள் சொன்னது, மேற்கோள்கள், ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம முழுமையாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்பறிவறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைகோடல், பொருள் செயல் வகை, வினைத்திட்பம், இனியவை குரல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. ஸோ இந்த 25 அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த திருக்குறள், இதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு மற்றும் அந்த பொருள்கோள், இது மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் அந்த 25 அதிகாரம் இதை நம்ம முழுமையாக படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 14 கீழ்கணக்கு நூல்கள், பிற செய்திகள். ஓகே, இப்போ அது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த அறநூல்களில் இந்த குறிப்பிட்ட தலைப்புகள், இந்த குறிப்பிட்ட நூல்களில் வரக்கூடிய செய்திகளை செய்திகள், இலக்கண குறிப்பு, அந்த பாடல்கள் இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நமக்கு பழமொழி 400 இதில் நம்ம 10ஆம் வகுப்பு தரத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னா சில நேரங்களில் 12ஆம் வகுப்புலையோ அல்லது கல்லூரி தரத்திலையோ இருந்து கூட சில கேள்விகள் வரலாம். நான் ஏற்கனவே இலக்கணத்துக்கு சொன்னது தான். உங்களுக்கு இந்த தலைப்பின் கீழே நீங்கள் முழுமையாக படிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக படிக்கிறீங்களோ, நான் 10th சிலபஸ் முடிச்சிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை விட நீங்கள் சொந்த அந்த முயற்சியின் பேரில் 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி தரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை சேகரித்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலும் மேலும் ஒரு தேடலோட +2ல் என்ன இருக்குது, டிகிரியில் என்ன இருக்குது அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப எளிது. அடுத்து கம்பராமாயணம். இதில் கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பா வகை சிறந்த தொடர்கள், இது 3வது தலைப்பு. 4வது புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரையறை, 8 தொகை, 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள். 5வது சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் தொடர்பான செய்திகள். 6வது பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சிராப்புராணம் தொடர்பான செய்திகள். 7வது சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், முக்கூடப்பள்ளு, காவடி சிந்து, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள். 8 மனோன்மயம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டர் மொழிதல், காலமேக புலவர், அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். 9 நாட்டுப்புறப்பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். 10 சமய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சத்தனார், எச்.ஏ. கிருஷ்ணனார், உமறு புலவர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள். ஓகே, ஸோ இது இலக்கியத்தில். அடுத்து பகுதி இ, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதில் பண்ணிங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகனார், ஓகே தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள். ஸோ நீங்கள் தமிழில் தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தமிழ் படித்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நான் வாசித்த அந்த முக்கியமான அந்த கவிஞர்கள் எல்லாமே வந்துடுவாங்க.
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரபு கவிதை. இதில் வந்துட்டு முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள். புதுக்கவிதை. இதில் வந்து நா. பிச்சமூர்த்தி, சி. சு. செல்லப்பா, தர்மு சிவராமு, பசுவையா, இரா மீனாட்சி, சி. மணி, சிற்பி, மு. மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், காலப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்குத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். ஸோ இப்போ இந்த புதுக்கவிதையில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த எழுத்தாளர்கள் அவங்க வந்து எழுதிய நூல்கள். ஸோ அவங்க என்ன நூல்கள் எழுதுனாங்க, அவங்க எதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது, ஸோ அவங்க பற்றி மற்ற எழுத்தாளர்கள் சொன்ன அந்த மேற்கோள்கள், இப்படி பலவிதமான அந்த கேள்விகள் வந்து இந்த புதுக்கவிதை அந்த தலைப்பில் வரக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் அவங்களுடைய அந்த அவங்க சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் எல்லாமே நமக்கு வந்து தேர்வில் கேட்கப்படும். அடுத்து வந்து தமிழில் கடித இலக்கியம். நாட்குறிப்பு. ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு. வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். ஸோ இந்த கடித இலக்கியம் அப்படின்னாலே தமிழில் வந்து பேரறிஞர் அண்ணா மெயினாக வந்துடுவார். அதுக்கடுத்து மு. வரதராசனார். இது தமிழில் இவங்க. அதுபோக உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ஸோ இது மாதிரி சர்வதேச அதாவது தேசிய அளவிலான தலைவர்கள் பற்றின அந்த செய்திகள் வரும். அடுத்து 5வது நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள். 6 தமிழில் சிறுகதைகள், தலைப்பு, ஆசிரியர் பொருத்துதல். 7 கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள். 8வது வந்து தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். 9 உரைநடை, மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேது, திருவி கல்யாணசுந்தரனார், வையாபுரி, போரா தனிநாயகம் அடிகள், செய்குத்தம்பி பாவலர், மொழி நடை தொடர்பான செய்திகள். 10 உவே சாமிநாதையர், தோ. போ. மீனாட்சி சுந்தரனார், சி. இலக்குவனார், தமிழ் பணிகள் தொடர்பான செய்திகள். 11 தேவநேய பாவனர், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், தமிழ் தொன்று தொடர்பான செய்திகள். 12 ஜி. போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். 13 தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லாத், சமுதாய தொண்டு. 14 தமிழகம் ஊரும் பேரும், தோற்றம், மாற்றம் பற்றிய செய்திகள். 15 உலகளாவிய தமிழர் சிறப்பும் பெருமையும், தமிழ் பணியும். 16 தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகள். ஸோ இப்போ இந்த தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், இப்படி பல்வேறு இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் தொடர்பான செய்திகள் வரும். ஓகே. 17 வந்து தமிழ் மகளிர் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்தம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர், விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார். 18 தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள். 19 உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். 20 சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாணசுந்தரனார் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள். 21 நூலகம் பற்றிய செய்திகள். ஸோ வந்து தமிழில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இலக்கணம், இலக்கியம், அடுத்து வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இப்படி 3 தலைப்புகளில் வந்து என்னென்ன அந்த முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை முதல்ல டவுன்லோட் பண்ணி இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தினசரி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சிலபஸுக்கு உட்பட்டு வரக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை கண்டிப்பாக படிங்க. ஸோ அடுத்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 விஏஓ. ஸோ இதுக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் சயின்ஸை நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு. அதில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன், ஃபோர்ஸு, ப்ரெஷர், எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ அடுத்து வந்து செகண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸு, பேசில், சால்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், மெட்டாலஜி அண்டு ஃபுட் அடல்ட்ரனஸ். ஓகே. அடுத்து தேர்டு வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸு, சைக்காலஜி, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்டு ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ். ஓகே. ஃபிஃப்த்து வந்து என்வைர்மெண்டல் சயின்ஸு. ஸோ இதுமாரி வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள், இதில் எதெல்லாம் முக்கியமாக கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நடப்பு நிகழ்வு அப்படின்னா நம்ம அரசியல் நிகழ்வுலாம் எவ்வளோ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எந்த மாதிரியான நடப்பு நிகழ்வுகளுக்கு நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் தினசரி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நீங்கள் வந்து தினசரி செய்தித்தாள்களை படித்து அந்த தகவல்களை சேகரித்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேர்வில் ரொம்ப எளிதாக இருக்கும். இதில் வந்து லேட்டஸ்ட்டு
டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதில் நேஷ்னல் சிம்பிள்ஸ், அதாவது புதிதாக வந்து அரசு சார்பில் தேசிய அளவில் வெளியிடப்படக்கூடிய அந்த தேசிய அடையாள சின்னங்கள், அது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ப்ரோஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு மாநிலத்தில் புதிதாக வந்து அவங்க மாநிலத்திற்கு பெயர் மாற்றம் செய்வாங்க, அல்லது மாநிலத்திற்கு புதிய கொடி அல்லது புதிய சின்னம், இது மாதிரியெல்லாம் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து எமின்மெண்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ். ஸோ பிரபலமான அந்த தலைவர்கள் மற்றும் பிளேசஸ் இன் நியூஸ், ஸோ முக்கியமான இடங்கள் பற்றின செய்திகளை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸோ விளையாட்டு, அதே மாதிரி புத்தகங்கள், உதாரணமாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த புத்தகங்கள், அதே மாதிரி தேசிய விருது பெற்ற நூல்கள், இது மாதிரியான புத்தகங்கள், அது எழுதிய எழுத்தாளர்கள், இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. வெல்ஃபேர் ஸ்கீம், அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக வந்து தமிழக அளவில் செயல்படுத்தப்படக்கூடிய அரசு மக்கள் நலத்திட்டங்கள், அதே மாதிரி தேசிய அளவில் செயல்படுத்தப்படக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள், அதே மாதிரி அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அரசியல் நிலை தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலையும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஸோ வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி வந்துட்டு ஜியாகிரபிக்கல் லேண்ட் மார்க்ஸ், உதாரணமாக வந்து புதிய அணைக்கட்டு, புதிய நீர்வழித்தடம், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து குறிப்பாக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக் இஷ்யூஸ், அதே மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து ரெகுலராக, அதாவது செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளை சேகரித்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஜியாகிரபி, இதில் வந்து எர்த் லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்டு, வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ், சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஜியாகிரபியில் ஒரு முக்கியமான தலைப்பு. அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். மூணாவது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஓகே, மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை பரவல் பற்றின இந்தியா மற்றும் தமிழகத்திற்கான தகவல்கள். அடுத்து வந்து கலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்வைரன்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து நமக்கு பல்வேறு விதமான, அதாவது இந்த காலநிலை பற்றின எல்லா தகவல்களும் நமக்கு வந்து பாடத்திட்டத்தில் இருந்தும், அதே மாதிரி வந்துட்டு அன்றாட நிகழ்வுகளில் இருந்தும் நம்ம வந்து சேகரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இதில் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்டு மராத்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிலைசேஷன் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஸோ அந்த கலாச்சாரத்தை பற்றி முக்கியமாக படிக்கிற மாதிரி இருக்கும். குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம். ஸோ இந்தியாவுடைய அந்த கலாச்சாரம் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை, இது மாதிரியான விஷயங்களை பற்றின தகவல்களை நம்ம சேகரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்தியா ஆஸ் ஏ செக்குலர் ஸ்டேட். ஸோ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ அது பற்றின தகவல்களை வந்து நம்ம பாடத்திட்டத்திலிருந்தும் அதாவது அன்றாட நிகழ்வுகள்லேருந்தும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் பாலிட்டி. ஸோ இதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீமிபிள் டு த கான்ஸ்டிடியூஷன், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம், மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு, இதனுடைய கடமைகள் மற்றும் அவங்களுடைய உரிமைகள், இது பற்றின தகவல்களாக வந்து நம்ம இந்தியன் பாலிட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ மற்றும் குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இது பற்றின தகவல்களும் நம்ம இந்தியன் பாலிட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸு, பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த பல்வேறு விதமான இந்த அரசு அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து ராஜ், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஸோ இவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் மற்றும் அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், இது பற்றின தகவல்களாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றின தகவல்கள். அடுத்து வந்து எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, தேர்தல் ஆணையம் மற்றும் நீதி பரிபாலனம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி. ஸோ இது பற்றின அந்த பாடத்திட்டங்கள் மற்றும் அன்றாட நிகழ்வுகள், இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸு, லோக்பால் அண்டு லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக வந்துட்டு அதாவது கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்க்கையில் ஊழல் மற்றும் ஊழல் ஒழிப்பு,
அது பற்றின தகவல்கள் மற்றும் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுடைய உரிமை மற்றும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறிவு உரிமை சட்டம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள், இது பற்றின தகவல்களாக நம்ம சேகரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 ஸ்டார் பிளான் மாடல்ஸு அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்டு நிதி ஆயோக். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்துடைய தன்மைகள், 5 ஆண்டு திட்டங்களுடைய அந்த செயல்பாடு, இப்போ வந்து நிதி ஆயோக் வந்து நமக்கு நடைமுறையில் இருக்குது. ஸோ நிதி ஆயோக் பற்றின தகவல்கள் இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபைனான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த புதுசாக ஜிஎஸ்டி வந்துருக்குது மற்றும் மத்திய மாநில அரசினுடைய அந்த நிதி பங்களிப்பு, நிதி பகிர்வு. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்மு அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸு, டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ரோக்ராம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, என்வைரன்மெண்ட்டு, பாவர்ட்டி. ஸோ மற்றும் ஏழ்மை மற்றும் வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கல்வி. ஸோ இது மாதிரி இந்தியா, அதாவது மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் பற்றின தகவல்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்திய தேசிய இயக்கங்கள். ஸோ பல்வேறு விதமான இயக்கங்கள், அதாவது பிரிட்டிஷாருக்கு எதிரான இயக்கங்கள் நிறைய நடந்திருக்கு. அதேமாதிரி சமூக மாற்றத்திற்கான இயக்கங்கள், பெண்ணுரிமைக்கான இயக்கங்கள். ஸோ இது மாதிரியான நிறைய சமூக இயக்கங்கள், நேஷ்னல் மூவ்மெண்ட்ஸ் வந்து தமிழக அளவுலையும் இந்திய அளவில் இருந்திருக்கு. ஸோ அது பற்றின தகவல்கள், அதில் குறிப்பாக யாருடைய இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள மையமாக வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் அஜிடேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூமெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் மற்றும் அந்த செயல்பாடுகள், அது பற்றின தகவலை நம்ம படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டினுடைய அந்த மாற்றங்கள் மற்றும் அந்த சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றின தகவல்கள். இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ். ஸோ வந்து சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலம் வரைக்கும் நம்ம அந்த தமிழ் இலக்கியங்கள் பற்றின தகவல்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலு, ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த தமிழ்நாடு வந்து சுதந்திர போராட்டத்தில் என்ன மாதிரி பங்களிப்பு செய்தாங்க, ஆரம்ப கால அந்த சுதந்திர போராட்டத்தில் என்ன மாதிரியான பிரிட்டிஷ்க்கு எதிரான முயற்சிகள்லாம் செய்யப்பட்டது, ரூல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பெண்களுடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும். வேறு சோஷியல் ரிஃபார்ம்ஸு, சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த சமூக மாற்றம்னு அப்படின்னும் போது உதாரணமாக நம்ம பெரியார் இது மாதிரியான தலைவர்கள் சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு, ஸோ அந்த சமூக மாற்றத்திற்கான அந்த இயக்கங்கள் என்ன மாதிரியான இயக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு தலைவர்கள், பெரியார் உட்பட நம்ம வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து நம்ம இது மாதிரியான இயக்கங்கள் நடத்திருக்காங்க. ஸோ அது பற்றின தகவல்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது. அடுத்து வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி ஆஸ் அ கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சமூக பொருளாதார முன்னேற்றம், அதுக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி எந்த அளவில் பயன்பட்டது அப்படின்ற முக்கியமான தகவல்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு, கல்வி மற்றும் சுகாதார திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம படிக்கணும். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத். ஸோ தமிழ்நாட்டுடைய அந்த பூகோள அமைப்பு, அது பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்துது. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸு, அதில் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மேக்ஸு. ஸோ மீதி நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, இதில் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 75 கேள்விகள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடில் வந்து 25 கேள்விகள். ஸோ இதில் என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணமாக சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோவஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, அடுத்து ரேஷியோ, ப்ரொபோஷன். அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா, வால்யூம், டைம் அண்டு ஒர்க்கு. அடுத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அண்டு நம்பர் சீரியஸ். ஓகே, இது வந்து நமக்கு அதாவது ஜென்ரல், அதாவது மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த 4 விதமான அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய அந்த மேக்ஸில் வந்து நமக்கு முக்கியமாக கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கப்படக்கூடிய அந்த தலைப்புகள். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்து குரூப் 4க்கு தயாராகணும்.
ஸோ இந்த அடிப்படையை வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் டெய்லி ஒட்டி வச்சு அதை தினசரி பார்த்தீங்க அப்படின்னா தான் என்ன படிக்கணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் 10th சிலபஸ் படிங்க. உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்து அப்படின்னா +2 டிகிரி சிலபஸில் கூட படிங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் வந்து 100ல் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை படிக்கலாம். நீங்கள் முயற்சி செஞ்சு படித்தீங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கு முன்னால் ஒருத்தராக நீங்கள் வெற்றி பெற்றவங்களாக இருக்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அல்லது குரூப் 2 குரூப் 1 இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை மெயினாக படிக்கணுமா அல்லது மெட்டீரியலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமா? இந்த கேள்வி வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து இந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா விதமான அந்த ஸ்டடி, அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்திட்டங்களுமே ஸ்கூல் புக்ஸில் தான் நமக்கு இருக்கும். உதாரணமாக 6th வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வந்து திருக்குறளில் இருக்கும். 7th ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும். 8th 10th இப்படி வரும்போது ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு அந்த பாட புத்தகத்தில் இருக்கும். அது சம்மந்தமான அந்த இலக்கண குறிப்பு. ஸோ இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிக்க முடியும். ஸோ இதேமாதிரி முழுமையான சிலபஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஆனால் மெட்டீரியலில் வந்து அந்த சிலபஸில் எது ரொம்ப முக்கியமானதோ அதை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நீங்கள் மெட்டீரியல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஸ்கூல் புக்ஸில் அந்த சிலபஸை முழுமையாக கவர் பண்ணி படிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக். ஸோ நீங்கள் வந்து நான் மெட்டீரியலை நல்லா படித்தேன், ஸ்கூல் புக் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து மதிப்பெண்கள் வந்து நிறைய இழக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நான் ஸ்கூல் புக்ஸை முழுமையாக படித்தேன், மெட்டீரியல் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து மதிப்பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மற்றும் மெட்டீரியல் இதை கம்பைன் பண்ணி படித்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அந்த சிலபஸ் எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஸோ நம்ம எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.